Hello GDC, God's dear children. இயேசுவின் தலைமைத்துவம் பற்றிய பைபிள் வசனம் John 13:13-15. You call me teacher and Lord, and you are right, for so I am. If I then, your Lord and teacher, have washed your feet, you also ought to wash one another's feet. For I have given you an example, that you should also do just as I have done to you. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவியதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கவனமா கேளுங்க. இயேசுவோட தலைமைத்துவம் ஒரே வரியில சொல்றதா இருந்தா இட்ஸ் சர்வன்ட் லீடர்ஷிப், ஊழியம் செய்யும் தலைமைத்துவம். இயேசு சொல்றாரு மத்தேயு 20:28, The Son of Man came not to be served, but to serve and give his life a ransom for many. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நமக்கு ஒரு ஈஸி குவெஸ்டின், இப்படி ஒரு லீடரை பார்த்திருக்கோமா? டிஃபிகல்ட் குவெஸ்டின். இப்படி ஒரு லீடரா நாம இருக்க முடியுமா? எப்படிப்பட்ட லீடர்ஷிப்? நான் லீடரானதே அடுத்தவங்களுக்கு தொண்டனா, சேவகனா, தோழனா, ஒரு நம்பிக்கையா, முன் உதாரணமா? கோல்ஸ் பாருங்க. உலக லீடர்ஷிப்போட இருக்கிற முரணை பாருங்க. எல்லா ரைட் குட் லீடர்ஷிப் குணாதிசயங்களையும் கேரக்டரிஸ்டிக்ஸையும் உள்ளடக்கினதுதான் இயேசுவின் லீடர்ஷிப். இயேசுவின் பிறப்புல துவங்குது அவரோட லீடர்ஷிப். சட்டம் இயற்றும் வாய்ப்பு வந்தா ஒரு உண்மை தலைவன் எப்படி சட்டம் இயற்ற வேண்டும்? அவனுக்கு சாதகமா இல்ல, தன்னலம் துறந்து பாரபட்சம் இல்லாம இம்பார்ஷியலி. திருவாரூர்ல 250 BC ஆண்ட மனுநீதி சோழன் எவ்வளவு நீதியான அரசன்னு அப்பா எழுதின அழகான சிலப்பதிகாரம் கவிதையில விளக்கி இருப்பாங்க. தேரோட்டி சென்ற மகன் தெருவினிலே நின்ற ஒரு காராம் பசு ஒன்றின் கன்றுதனை கொன்றிடவும் நீர் வார்க்கும் விழிகளோடு நிலை குலைந்து பசு கதற தேர்காலில் மகனையிட்டு திரு உயிரை பறித்தானே பார்போற்றும் தார் மன்னன் மனுநீதி பெருஞ்சோழன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ராஜாவோட மகன் தனது ரதத்துல சவாரி செய்யும் போது தற்செயலா பசுவின் கன்றுக்குட்டிய கொன்று விடுகிறான். தாய் பசு நீதிக்காக அரசனிடம் வருகிறது. நீதிமானான அந்த அரசன் தனது ஒரே மகனை அதே ரதத்துல கொன்று பசுவுக்கு நீதி வழங்குறானாம். பாண்டிய மன்னனை பார்த்து கண்ணகி நீதி கேட்கிறதா எழுதப்படுகிற இந்த அடுத்த வரியில வல்லூரின் கண்பட்டு வாழ்விழக்க நின்ற ஒரு புல்லூரின் துயர்துடைக்க வாழ்கொண்டு சதையறிந்து வைத்தானே துலாக்கோளில் கருணை திருவுருவம் காவலர்கள் தொழும் தெய்வம் சிவியன்னும் மாமன்னன் புவி போற்றும் பெருவேந்தன். ஒரு புறாவ பருந்து கிட்ட இருந்து காப்பாற்ற தன் சொந்த சதையையே பலியாக தந்தாராம் சோழ ராஜா சிபி. கடவுளுடைய குமாரனாகிய இயேசுவின் முன்மாதிரியில இதுதான் உண்மையான தலைமை பண்பு. தம்முடைய பிள்ளைகள்னு அவர் அழைக்கும் அவருடைய படைப்புக்காக, அவருடைய சாயல்லையும் உருவத்திலையும் படைக்கப்பட்ட நமக்காக அவர் தன்னை மனிதனாக மாட்டு தொழுவத்துல மனித குழந்தையா மட்டும் தாழ்த்தாம மனித குலத்தின் ஒட்டுமொத்த பாவங்களுக்காக நீதி நியாயமின்றி குற்றம் சாட்டப்பட்டு துரோகிய போல ஒரு கல்வனை போல தன்னை தாழ்த்துறாரு பாரமான பாவமான சிலுவையில. நம்ம செய்த தவறுகளுக்காக நாம் குற்றம் சாட்டப்பட்டாலே நாம தற்காப்புடன் தான் இருப்போம். நாம் செய்யாத காரியங்களை செய்தோம்னு குற்றம் சாட்டினா அதை ஏற்றுக்கொண்டு அமைதியா இருக்க முடியுமா? நம்மள குத்தம் சொன்னவன உண்டு இல்லைன்னு செஞ்சிட மாட்டோமா? நம்ம மனசு, நம்ம வாயி, கையி எல்லாமே பழி வாங்க துடிக்கும். என்னோட தோளையும் மனசையும் ஒரு தட்டு தட்டி லீடர்ஷிப் சொல்லி கொடுத்த வரிகளை இங்க பதிவு செய்யறேன். அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது செய்வது. நோயிங் இஸ் நாட் டூயிங், டூயிங் இஸ் டூயிங். சரியான காரியங்கள் என்னன்னு எனக்கு தெரியும்னு சாதிச்சா மட்டும் பத்தாது, அதன்படி வாழலைன்னா தெரிஞ்சும் என்ன பிரயோஜனம்? குடிக்கிறது தப்புன்னு தெரியும், திருடுறது தப்புன்னு தெரியும், புறம் கூறுவது காசிப்பிங் சோம்பல் தப்புன்னு தெரியும். ஆனாலும் செய்யறேன்னா நான் கண் இருக்கிற குருடன், காது இருக்கிற செவிடன். நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஹெலன் கெல்லர் அம்மா, அமெரிக்கன் எழுத்தாளர், ஊனமுற்றோர் உரிமைகள் வழக்கறிஞர்,
அரசியல் ஆர்வலர் மற்றும் விரிவுரையாளர் சொல்லுவாங்க, "The only thing worse than being blind is having sight but no vision." பார்வையற்றவராய் இருக்கிறத விட ரொம்ப மோசமானது கண்கள் இருந்தும் பார்வை இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் இயேசுவோட தலைமைத்துவத்திற்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நமக்கும் நல்லது கெட்டது தெரியும், ஆனா பெரும்பாலும் தவறானதையே தேர்வு செய்வோம். ஆனால் இயேசு வாழ்நாள் எல்லாம் சரியானதையே தேர்வு செய்தார். முக்கியமா அவருடைய தலைமைத்துவம் வெறுக்கப்பட்ட காரணம் மனிதர்களை ப்ளீஸ் பண்ண முயலாம தப்புன்னு சொன்னதுதான். நியாயத்தின் நீதியின் பிறப்பிடமான அவர் பயிற்சி செய்ததை பிரசங்கித்தார், பிரசங்கித்ததை வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையே ஒரு செய்தியா இருந்தது. நம்ம பொறுத்தவரை நாம சொல்றதுதான் செய்தி. உலக தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் சொல்வதுதான் செய்தி. அவர்கள் வீட்டுல ஒரு முகம், சமூகத்துல நண்பர்களுடன் வேறு முகம். நமது வார்த்தைக்கும் நமது செய்கைகளுக்கும் இடையில அப்படி ஒரு தூரம். நம்மோட வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தூரத்துக்கு, வேறுபாட்டுக்கு முக்கியமான காரணம் தடை நம்ம கிட்ட இல்லாத பணிவு, தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி. ஆமா, நம்மளை தாழ்த்தி கொள்வது நமக்கு அவ்வளவு கடினம். பைபிள் சொல்லுது, "If one of you want to be the first, you must be the slave of all." Matthew 20:27. உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். பெத்லஹேம்ங்கிற சிறிய ஊர்ல மாட்டுக்கொட்டில ஏழை தாய் தகப்பனுக்கு மகனாய் வாழும் காலத்துல மீன் பிடிக்கிறவர்கள், பாவிகள், சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டோர், குருடர், சப்பானிகள், இவர்களுக்கு மருத்துவராய் இயேசுவுடைய தாழ்மையான சர்வன்ட் லீடர்ஷிப்ப லைல் சி ரவுலிங்ஸ் அப்படிங்கிறவரு ரொம்ப அழகா இந்த வரிகள்ல படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. வரலாற்றில் மிகப்பெரிய மனிதர் இயேசு அப்படின்னு ரோலிங்ஸ் தொடங்கி பதிவு செய்றாரு. வேலைக்காரர்கள் இல்லை, ஆனால் அவரை எஜமானர் என்று அழைத்தார்கள். பட்டம் பெறவில்லை, ஆனால் அவரை ஆசிரியர் என்று அழைத்தார்கள். அவர் மருத்துவம் படிக்கவில்லை, ஆனால் நோய்களை குணமாக்கினார். அவரிடம் படை இல்லை, ஆயினும் அரசர்கள் அவருக்கு பயந்தார்கள். அவர் எந்த இராணுவ போரிலும் வெற்றி பெறவில்லை, ஆனால் அவர் உலகை வென்றார். அவர் ஒரு கோட்டையிலும் வாழவில்லை, ஆனால் அவரை ஆண்டவர் என்று அழைத்தனர். அவர் எந்த நாட்டையும் ஆட்சி செய்யவில்லை, ஆனால் அவரை ராஜா என்று அழைத்தார்கள். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனால் அவரை சிலுவையில் அறைந்தனர். அவரை ஓர் கல்லறையில் அடக்கம் செய்தனர், ஆனால் அவர் இன்றும் வாழ்கிறார். The greatest man in history, Jesus, had no servants, yet they called him master. Had no degree, yet they called him teacher. Had no medicines, yet they called him healer. He had no army, yet kings feared him. He won no military battles, yet he conquered the world. He did not live in a castle, yet they called him Lord. He ruled no nations, yet they called him king. He committed no crime, yet they crucified him. He was buried in a tomb, yet he lives today. இயேசுவின் காலடி சுவடுகளை பார்த்தோம், நம்முடைய காலடி சுவடுகளை இந்த உலகம் பார்க்கட்டும். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக தியான பாடலின் ஆசிரியர் அன்பு அப்பா திரு MM லூயிஸ் அவர்களின் அழகான படைப்பில் உருவான இந்த கிறிஸ்துமஸ் பாடல். அழகாய் கிறிஸ்துமஸ் கதை சொல்லும் இந்த பாடலை இப்போது கேட்கலாம். அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புதாவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மனகம் தவழ மனம் கொண்டார். பார்தனை படைத்த பெருவேந்தன் யோர்தான் நாட்டினில் மனுவாகி பேர்தனை பெற்றார் இயேசு என்று யார்தானுண்டோ அவர் போலே. அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புதாவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி
மனகம் தவழ மனம் கொண்டார். இறைவனுக்காக இறைவனோடு, இறைவனின் குழந்தைகளுக்காக இறைவனின் குழந்தைகளோடு, உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு. இணைந்தே பயணிப்போம். அடுத்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் எபிசோடில் சந்திப்போம். வார்த்தை வாழ்வாகட்டும். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.